கலிகால சர்ப்பதோஷம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தில் ராகு இருந்து 8ஆம் இடத்தில் கேது இருப்பது தான் இந்த கலிகால சர்ப்பதோஷம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா? அந்த குடும்பஸ்தானத்திலேருந்து ராகு இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப நல்ல விஷயமா வரணும். அபசகனமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வார்த்தை சொன்னால் பலிக்காது, அபசகனமாக சொன்னால் பலிச்சிடும். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் இடத்துல பொதுவாகவே பாவகிரகங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருந்து அவங்க என்ன சொல்லுதுன்னா, போன ஜென்மத்திலையோ இல்லை மற்ற ஜென்மத்திலையோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வார்த்தைகள் மூலமாக யாரோட வாழ்க்கையோ கெடுத்திருப்பாங்க, அல்லது ஒரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்லை நிறைவேற்றாமல் விட்டுருப்பாங்க. இதனால் பாதிப்பு வந்திருக்கும். அடுத்தது வாக்கு, தனம், கல்வி அப்படின்னு எடுக்கும்போது வாக்கு நல்வாக்கு வராது. எப்போதுமே பார்த்திங்கன்னா அபசகனமாக வரும். அந்த வாக்கு பலித்து போயிடும். அதனால் அந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கவனமாக பேசணும். அடுத்தது பண விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, எதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் தான் பேசுவாங்க. ஆனால் 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை பல பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கல்வியிலையும் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா நல்லா படிக்காத மாதிரியும் இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கலிகால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க.